பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உள்ள விஷயம் சுட சுட நியூஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்னா, அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு தென் அமெரிக்க நாடாக இருக்கக்கூடிய வெனிசுலாவின் மீது அறிவிக்கப்படாத போரை தொடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட வெனிசுலாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கரகாஸ் அந்த நகரத்து மேல 7 இடங்கள்ல விமான தாக்குதலை நடத்தி பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மடுரோவை நாங்க கைது பண்ணியிருக்கோம்னு இன்னைக்கு ஊடகங்கள்ல அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ட்ரம்பே அறிவிச்சிருக்கிறாரு. அந்த ஜனாதிபதியுடைய மனைவியையும் சேர்ந்து கைது செஞ்சிருக்கிறோம், நாடு கடத்தி இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எந்த நாட்டுக்கு கடத்திருக்காங்கிறங்க விஷயத்த சொல்லல. ஒருவேளை அமெரிக்காவுக்கே கொண்டு போயிருக்காங்களா அரசியல் கைதியா, இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரியல. ஆனா டொனால்டு ட்ரம்பனுடைய அறிவிப்பின்படி அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்கு இந்த கைது, இந்த தாக்குதல் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்கு அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு காரணம், ஒற்றை காரணம், அமெரிக்க நாடுகள்ல இல்ல மற்ற உலக நாடுகளுக்கு போதைப் பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய வர்த்தக மையமா வெனிசுலா இருக்கு. அதற்கு முக்கியமான இடைத்தரகர் நாடா வெனிசுலா இருக்கு. அதுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவே காரணமா இருக்காரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனா அது அவரால் மறுக்கப்படுது. யாரால? நிக்கோலஸ்னால மறுக்கப்படுது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதலேவும் வேறொரு காரணத்துக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2001 அப்பா அதிபராகக்கூடிய சாவேஸ், அந்த சாவேஸனுடைய பின்தொடர்ச்சியாக்காரராக நிக்கோலஸ் மடுரோ வர்றாரு. நிக்கோலஸ் மடுரோ அடிப்படையில் ஒரு சினிமா நடிகர். அப்படிப்பட்டவர் அதிகாரத்துக்கு இப்ப 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்ப இவங்க 2 பேருமே இடதுசாரி கொள்கையை கடைபிடிச்சு ஆட்சி செய்யக்கூடியவங்க. தென் அமெரிக்க நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் இடதுசாரி கொள்கை தான் நடைமுறையில இருக்கு. அப்ப இடதுசாரி கொள்கைக்காரர்களை பார்த்தா, அதாவது குறிப்பா கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றுவர்களை பார்த்தா அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு, அது குடியரசுக் கட்சியா இருந்தாலும் சரி, ஜனநாயக கட்சியா இருந்தாலும் சரி, பிடிக்காது. அதுல வேறுபாடே கிடையாது. அவங்க அந்த ஆட்சியை அடக்குமுறை செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், கியூபாவை இவங்க அமெரிக்க நாடு என்ன பாடுபடுத்துச்சுன்னு. அது கம்யூனிஸ்ட் நாடுங்கிறதுனால பிடல் காஸ்ட்ரோவோட தலைமையில அந்த நாடு சந்திச்ச கஷ்டங்கள் ஏராளம். அப்படி இடதுசாரி அமைப்பை வலுவிழக்க செய்யணுங்கிறது அமெரிக்க ஆட்சியாளர்களுடைய, அது எந்த கட்சி ஆட்சியா இருந்தாலும் குறிக்கோள். அந்த அடிப்படையில தான் இந்த 2001 இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமா வெனிசுலாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா தலைமையில. அதனுடைய உச்சக்கட்டமா தான் இன்னைக்கு வெனிசுலாவுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய கரகாஸ் மேல 7 முறை விமான தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த நாட்டினுடைய 5 பேரையும் மனைவியையும் கைது பண்ணியிருக்கிறோம், நாடு கடத்தி இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. கைது பண்ணியிருக்கிறவங்கன்னு சொல்லல, நாடு கடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சில சூட்சுமம் மர்ம செய்தி ஒளிஞ்சிருக்கு. எந்த நாட்டுக்கு கடத்தினார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா, பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லல. அதனால இந்த பிரச்சனையில உலக நாடுகள் உடனடியா தலையிடணும்னு அங்க இருக்கக்கூடிய மற்ற இதர ஜனநாயக அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்திருக்கு. ஐநாவுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கு. உலக நாடுகள் அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அடிப்படையில முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வெனிசுலா நாட்டு மேல இன்னைக்கு ட்ரம்ப் தலைமையிலான அரசு தாக்குதல் நடத்தினதுக்கு காரணம், போதைப் பொருள் வியாபாரத்துக்கு அந்த நாடு அடிப்படையில காரணமா இருக்கு. ஒண்ணு, அந்த நாடு இடைத்தரகரா இருக்கு. அந்த இடைத்தரகரா இருக்கக்கூடிய நாட்டினுடைய அதிபரே அதுக்கு முக்கிய உறுதுணையா இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனா இதுக்கு எந்தவித ஆதாரத்தையும் ஊடகங்கள்லயோ உலக நாடுகள் மத்தியிலையோ ட்ரம்ப் அரசு வெளியிடல, தரல. ஒண்ணு. அதுக்கு இன்னொரு காரணம் உலக நாடுகளுடைய பார்வையில சொல்லப்படுது என்னன்னா, இது ஒரு கண்துடைப்பான காரணம். அந்த நாட்டை தன் வசப்படுத்துறதுக்காக ட்ரம்ப் அரசு சொல்லக்கூடிய சொத்தையான காரணம் சொல்லப்படும். உண்மையான காரணம் என்னன்னா, தென் அமெரிக்க நாடுகள்லயே
இன்னும் குறிப்பா சொல்ல போனா வளைகுடா நாடுகளை விட கச்சா எண்ணெயை அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வெனிசுலா. அந்த கச்சா எண்ணெய் வளத்தை தனதாக்கி கொள்ளணுங்கிறது நீண்டகால அடிப்படையில அமெரிக்காவுடைய ஆசை. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஜனநாயக அமைப்புகளா இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் ஆட்சியில் இருக்கிறது அமெரிக்காவுக்கு பெருந்தடையா இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதில் இருந்து நீக்கி அமெரிக்க தாக்குதல் நடத்துறது நன்மைக்காகத்தான் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்து அந்த அடிப்படையில அந்த நாட்டை தனதாக்கி கொள்ள வேண்டும். அதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கணும். இதுதான் அடிப்படையான திட்டம் அப்படின்னு உலக நாடுகள் சொல்லுது. என்னுடைய பார்வையும் அதுவா தான் இருக்கு. ஏன்னா இதே மாதிரிதான் ஜார்ஜ் புஷ், அதாவது ஜூனியர் புஷ், சீனியர் புஷ் இல்ல, அப்பாவுக்கு அப்புறம் மகன் ஆட்சி செஞ்ச போது ஈராக்கை நோக்கி இந்த அமெரிக்க படைகள் தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு அடிப்படைய காரணமா என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணு குவைத் மேல ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் தாக்குதல் நடத்தினாரு, அதை பாதுகாக்க நாங்க போறோம், அமைதி படையா போறோம்னு சொல்லிட்டு அங்க போய் இவங்க என்ன செஞ்சாங்க, ஈராக் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து, ஒண்ணு ரசாயன ஆயுதங்கள், அதாவது பயோ கெமிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க, உயிரி ஆயுதங்களை உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு, மக்களுக்கு கொத்து கொத்தா ஜனங்கள் சாவதற்கான ஆயுதங்களை இந்த ஈராக் நாடு தயாரிக்குது, அதுக்கு சதாம் ஹுசைன் காரணமா இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு அவரை வேட்டையாடி தூக்குல தொங்க விட்டுச்சு இந்த ஜார்ஜ் புஷ் அரசு. ஆனா இன்னைக்கு நிகழ்காலத்துல அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, காரணமும் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், அங்க அணு ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படல, உயிரி ஆயுதங்களும் ரசாயன ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்படல. அப்ப இது பொய். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மைன்னு உலக மக்களை நம்ப வச்சு அந்த அடிப்படையில் அந்த நாடுகள் மேல படையெடுத்து அந்த நாட்டினுடைய உள்நாட்டு வளங்களை கொள்ளையடிச்சு தன்னுடைய நாட்டின் செல்வத்தை பெருக்கிக் கொள்றதுதான் அடிப்படையான போர் தந்திரம். இது மன்னராட்சி காலங்கள்ல இருந்தே நடக்குது. அதாவது நாகரிக காலத்துக்கு முன்னாடி இருந்தே நடக்கக்கூடிய செயல் தான் இது. அதை இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் நாகரிக காலத்துல அறிவியல் வளர்ச்சி உச்சத்தை தொற்றிருக்கக்கூடிய காலத்திலையும் அமெரிக்க அரசுகள் இதை பின்தொடருங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. இதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தாக்குதல் யார் மேல தெரிஞ்சது? வெனிசுலா நாட்டு மேல. அப்படி அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசோ இல்ல அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்புகளோ போதைப் பொருள் கடத்துவதற்கு ஆதரவா இருந்தா அதற்கான ஆதாரங்களை உலக மக்கள் மத்தியில வெளியிடணும். உலக நாடுகளுடைய கூட்டமைப்பா இருக்கக்கூடிய எத்தனையோ நாட்டு கூட்டமைப்பு இருக்கு, பிரிக்ஸ் இருக்கு, G20 இருக்கு, எவ்வளவோ இருக்கு, ஐநா சபை இருக்கு, இந்த நாடுகளுடைய சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்கு, அங்க வைக்கணுமே தவிர தான் தோன்றித்தனமா, அப்படித்தான் சொல்லணும், அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். தான் தோன்றித்தனமா, அதாவது அடாவடி ரவுடித்தனம். அந்த அடிப்படையில வெனிசுலாவோட உள்நாட்டுக்குள்ள போய் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம விமான தாக்குதல் நடத்தும் போது எத்தனை ஆயிரம் பொதுஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு அந்த நாட்டுல அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ போக்குவரத்து இருக்காது, அவசரத்துக்கான மருத்துவ சேவைகளுக்கு வெளியில போக முடியாது, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள அந்த ஜனங்களுக்கு உரிமை மறுக்கப்படும். காரணம் என்ன? உயிர் பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை வலுக்கட்டாயமா கைது செய்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாடு கடத்திருக்குன்னு சொல்றது நாகரிகமான வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கே தவிர உண்மையில அந்த அதிபரையும் அதிபருடைய மனைவியையும் வலுக்கட்டாயமா கைது செஞ்சு ரகசியமான இடத்துல வச்சிருக்காங்க. இனி அவர் வெளியில பேசினாதான் அவர் உண்மையிலே உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரிய வரும். இது இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஜனநாயக மீறல், அப்பட்டமான போர், ஆக்கிரமிப்பு. இப்போ உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்கிறத அமெரிக்கா எதுக்குது, சமாதான பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லுது. அது மாதிரி காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய போரை அமெரிக்கா ஆதரிக்குது. காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு தீவிரவாத அமைப்பு, அது மக்களை மத அடிப்படையில தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்துது, அது பல்வேறு பிரச்சனைகளை வளைகுடா நாடுகள்ல ஏற்படுத்துது அப்படின்னு அதை ஆதரிக்குது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக சில பல குழுக்கள் ஆயுதம் ஏந்தியோ இல்லாமையோ போராடும். எல்லா கண்டத்திலையும் எல்லா நாடுகளையும் இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் நக்சலைட்டுகள் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட 10-14 நக்சலைட்டுகளை ஜார்க்கண்ட்லயும் சத்தீஸ்கர்லயும் நம்ம இந்திய துணை ராணுவம் சுட்டு கொண்டு இருக்கு இன்னைக்கு. அவ இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்காக வேறொரு நாடு, அந்நிய நாடு
வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக நடத்துறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அமெரிக்காங்கிறது உலக போலீஸா தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே நியமிச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்புகளை செய்யக்கூடிய ஒரு நாடு. இதே போலத்தான் ஆப்கானிஸ்தான்ல 10-20 வருஷமா அங்கேயே கூடாரம் போட்டு தாலிபான் தீவிரவாதிகளை ஒடுக்குகிறோம், அடக்குகிறோம், தீவிரவாதத்துக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை என்ன? இன்னைக்கு நிகழ்தகவு என்ன? ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஆள்றதே தாலிபான் தான். அந்த தாலிபான் அழிக்கிறதுக்கு தான் 21 வருஷமா ஆப்கானிஸ்தான்ல குடிசை போட்டு தங்கி இருந்துச்சு இந்த அமெரிக்க படை. ஆனா அங்க இந்த தாலிபான்களை ஒன்றும் செய்ய முடியல. அப்ப நீங்க என்னத்தை தேடி அங்க போனீங்க? எதை செய்யறதுக்கு போனீங்க? உண்மை என்னன்னா, ஆப்கானிஸ்தானுடைய வளங்களை கொள்ளையடிப்பது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல போர் தொடுக்குது, இல்ல தாக்குதல் நடத்துக்குது அப்படிங்கிறது அந்த நாட்டிற்கு அமைதியை கொண்டு வர்றதுக்கு இல்ல. போருங்கிறதே என்ன? அமைதியை சீர்குலைப்பது. ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு போர் தொடுத்தா அந்த நாட்டுல எப்படி அமைதி இருக்கும்? அடிப்படையான கேள்வி இது. அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன செய்யறாரு? தன்னுடைய இஷ்ட பிரகாரம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நடக்கணும். அது எந்த நாடா இருந்தாலும், இப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியா இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புடினா இருந்தாலும் சரி, இந்திய பிரதமர் மோடியா இருந்தாலும் தனக்கு கீழ்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் பகல்காம் தாக்குதல்ல இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தின விஷயத்துல நான் தான் அந்த போரை நிறுத்தினேன்னு 1008 வாட்டி சொல்லியிருக்காரு. அதை இந்தியா ஒத்துக்கவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. அது ஒரு விஷயமாவே கண்டுகளை கடந்து போயிட்டோம். அப்போ எல்லா நாடுகள்லையும் உள்நாட்டு பிரச்சனைகள்ல தேவையில்லாமல் தலையிட்டு அந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைப்பது, அந்த நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிப்பது என்பதுதான் கடந்த கால வரலாறு, காலனி ஆதிக்க வரலாறு. அதைத்தான் ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரர்கள் கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டா 3 நூற்றாண்டா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு அமெரிக்கா செய்ய நினைக்குது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வெனிசுலா மீது அமெரிக்க அதிபர் தலைமையில அல்லது உத்தரவின்படி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல். அங்க இனி எத்தனை உயிர்கள் பலியாச்சுங்கிறது இன்னும் தகவல் வரல. அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தியா இருக்கு. இது தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு உலக நாடுகளை ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற அதிபர் ட்ரம்புக்கு அழகு இல்லை. தான் பல போர்களை நிறுத்த வந்த அவதாரம்னு அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு பல நாடுகள்ல பல போரை, தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கு இடையில நடந்த தாக்குதலை நிறுத்தினேன், உக்ரைன் போரை நிறுத்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த போரை நிறுத்தி விட்டேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிற போரை நான் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபர் ட்ரம்ப் வலுக்கட்டாயமா ஒரு நாட்டை ஆக்கிரமித்து இருக்கிறார். அதுக்கு சொத்தையான காரணத்தை சொல்றாரு. எப்படி சதாம் ஹுசேன் மேல அணு ஆயுத பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பொய்யான காரணத்தை சொல்லி அந்த நாட்டை சூறையாடி அந்த நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை தலையிட்டு பிரச்சனை பண்ணி அந்த நாட்டை சீர்குலைத்தாரோ ஜார்ஜ் புஷ், அது போல இன்னைக்கு ட்ரம்ப்பும் செய்யறாரு. இதுல எந்த விதமான ஜனநாயகமும் இல்ல, நல்ல சிந்தனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த உலக மக்களுக்கு அமெரிக்கா இன்னைக்கும் அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறத இந்த தாக்குதல் வெளிச்சம் போட்டு காட்டுது. இதுல நாம என்ன உணர்ந்துக்கணும்னா, ஒரு எல்லைக்கு மேல, ஒரு அளவுக்கு மேல அமெரிக்கா போன்ற நாடுகளோட உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது. வெறும் ராஜதந்திர உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மேல ஒருபடி போய் ஆத்ம நண்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரியான உறவு, அதையெல்லாம் ஒரு காலத்துல அமெரிக்கா கூட எந்த நாடு ஏற்படுத்திக்க முடியாது. பாகிஸ்தான் மாதிரியான தீவிரவாதத்திற்கு துணை போகக்கூடிய அல்லது நல்லா வெளிப்படையா பச்சையா சொல்லணும்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய நாடுகள் வேணா அமெரிக்காவுடைய அடாவடிக்கும் அக்கிரமத்துக்கும் அடிபணிஞ்சு அவர்களை ஆற தழுவிக்கலாமே தவிர இந்தியா மாதிரியான போரை விரும்பாத, அமைதியை விரும்பக்கூடிய சுய சிந்தனை உள்ள நாடுகள் ஒருபோதும் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையை ஆதரிக்காது. இன்னைக்கு அமெரிக்கா இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, வெனிசுலா மேல தாக்குதல் நடத்திய இந்த தாக்குதல் முடிவு, அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்த முடிவு உலக அமைதிக்கு ஒரு நாளும் உகந்ததில்லை. இது வரக்கூடிய நாள்கள்ல போரை வியாபிக்க செஞ்சு, இப்போ ரஷ்யாவில் நடக்குது, இஸ்ரேல நடக்குது, ஆப்பிரிக்காவில் நடக்குது, இப்படி இத்தனை போர்கள் நடந்து இருக்கக்கூடிய நேரத்துல புதிதாக ஒரு போரை, அறிவிக்காத போரை, ஒரு சரியான காரணம் இல்லாம நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அமெரிக்கா வந்திருக்கு. இந்த லட்சணத்துலதான் இவர் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரணும், அதுக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் எனக்கு நிபந்தனை இல்லாம ஆதரவு தரணும், ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்?